சோ உங்களுடைய ராசி என்னவோ அதற்கான பிரபஞ்சம் சொல்லும் செய்தி நீங்க என்னன்றத பாத்துக்கோங்க இந்த தமிழ் மாதத்துக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கேன், அப்புறம் மத்தவங்க சந்தோஷத்துக்காக நான் பாக்குறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் ஃபீலிங், இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கையில எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கன்னி ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த மாசி மாதத்திற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நிறைய பேருக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லும் செய்தி, யூனிவர்ஸ் மெசேஜ், அதுதான் நிறைய பேர் லைக் பண்றீங்க. சோ அதுதான் நம்மளுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். சோ நம்ம நிறைய இடத்துல ஆங்கில மாதங்களுக்கு மந்த்லி ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இங்க தமிழ் மாதத்துக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா யூனிக்கா மந்த்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல. அப்படி இந்த மாசி மாதத்திற்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ அதுவும் நிறைய பேருக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லும் செய்தி, யூனிவர்ஸ் மெசேஜ், அதுதான் நிறைய பேர் லைக் பண்றீங்க. சோ அதுதான் நம்மளுடைய யூனிக் ஸ்பெஷலாவும் இருக்கு. அப்போ அந்த ஸ்பெஷலை இந்த மாசி மாதத்துல நம்ம கலந்து இந்த பதிவுல கொடுக்க போறோம். அந்த மாசி மாதத்துக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அதுவும் ஒரு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு மாசி மாதம் தரக்கூடிய பிரபஞ்சம் மெசேஜ் என்ன அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ உங்களுடைய ராசி என்னவோ அதற்கான பிரபஞ்சம் சொல்லும் செய்தி நீங்க என்னன்றத பாத்துக்கோங்க இந்த தமிழ் மாதத்துக்கு. சோ அந்த மெசேஜ்க்கு ஏத்த மாதிரி அது ஒரு கைடன்ஸாவும் இருக்கலாம். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா இந்த மாதம் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ உங்க மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க, நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு மாசி மாத பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசிக்கு இந்த மாசி மாதம் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி. சோ மேஷ ராசி உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் ஏதாவது பயணங்கள்லாம் செய்யணும்னு தாராளமா நீங்க மேற்கொள்ளுங்க. ஒரு பயணத்தை நோக்கி நீங்க போகணும். அது வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், ஆன்மீக பயணமா இருக்கட்டும், இல்ல நான் வேலை வீடு இப்படின்னு இருந்துட்டேன், எனக்கு எனக்கான ஒரு ஸ்பேஸே இல்ல, ஒரு பிரைவசி இல்ல அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த மாசி மாதம் நீங்க ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும், ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். சோ எப்பவுமே பணம்ன்ற ஒரு விஷயத்தோடயே இருந்துகிட்டே இருக்காதீங்க. அதுதான் நம்ம இலக்கு, அதையே நம்ம நம்ம அதற்கான விஷயங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லாம பணம் அப்படின்னே ஓடிட்டு இருக்கவங்க அதை தாண்டி பயணங்கள் மேற்கொள்றதுக்கு இந்த மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. சோ இது உங்களுடைய வாழ்க்கைய வேற ஒரு டைமென்ஷனுக்கு நிச்சயமா கொண்டு போகும். இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ஆல்ரெடி எனக்கு பணம்ன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்களும் நான் மேற்கொள்ளல, ஏதோ அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பணம் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு இருந்தீங்கன்னா அது இந்த மாசி மாதத்துல நீங்க அதை பிளான் பண்ணும் போதும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம், திருப்பு முனைகள் ஏற்படும். அது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். அப்போ பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது இந்த மாசி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இழந்த விஷயங்களை கூட மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி அமையும் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது. அண்ட் ரொம்ப வேலை பணம் இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய சுய அந்த ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்துக்காக நீங்க அடி எடுத்து வைக்கணும் இந்த மாசி மாதம் அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ மேஷ ராசி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படி டைப் பண்ணி உங்களை வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷப ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பிரபஞ்ச மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ரிஷபராசி உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ், இந்த மாசி மாதம் முழுவதும் நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் ஹீலிங்க்கும் பர்சனல் ஹாப்பினஸ்க்கும் வந்து வழி கொடுக்கணும். நீங்க கண்டிப்பா வழி கொடுக்கணும். அதெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனா அதற்கான ஒரு பண வருவாய் என்கிட்ட இருக்கணுமே, எனக்கே 1008 கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கே வந்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதுல எங்க நான் பர்சனலா ஹாப்பியா இருக்கிறது, நான் எங்க சந்தோஷமான விஷயங்களை நோக்கி போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நீங்க வந்து கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பர்சனலா ஏதாவது செஞ்சுக்கணும், எங்கேயாவது போகணும் வரணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதற்கான அந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வருமானம் அது உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் வந்து கிடைக்கும். இன்னொன்னு, பெரிய விஷயத்த சாதிக்கணும், எனக்கு வந்து பெரிய அளவிலான ஒரு அமௌண்ட் எனக்கு வரணும், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், வாழ்க்கையில ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க இருந்தாலும் சரி, இதற்கும் நீங்க உங்க பர்சனலா உங்க மனசுல நிறைய காயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும். அண்ட் செல்ஃப் ஹாப்பினஸ் இத வந்து நீங்க கையில எடுக்கணும். சோ நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கேன், அப்புறம் மத்தவங்க சந்தோஷத்துக்காக நான் பாக்குறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் ஹீலிங், இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கையில எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த பெரிய பண விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைவாகும், உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றது. சோ யூனிவர்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹாப்பினஸ் பாருங்க, செல்ஃப் ஹாப்பினஸ் பாருங்க, சந்தோஷமா இருங்க. அப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். யூனிவர்ஸ் வந்து அதற்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கும். சோ இந்த மாதம் இதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜா வருது. சோ உங்களுடைய சந்தோஷம் அதற்கான ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நீங்க அதை வேல்யூ பண்ணாதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை வேல்யூ பண்ணுவாங்க. உண்மையாவே உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் அவுட்கமா உங்களுக்கு நன்மையா கிடைக்க ஆரம்பிக்கும். சோ ரிஷபராசி இந்த மாசி மாதம் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசி நீங்க நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலியோடயோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடயோ சேர்ந்து நீங்க ஒரு சில காரியங்களை தாராளமா இந்த மாசி மாதம் வந்து மேற்கொள்ளலாம். சமீப காலமா நான் தனிமையில தான் இருக்கிறேன், எல்லார விட்டும் நான் ஒதுங்கி இருக்கிறேன், விலகி இருக்கிறேன், எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் சரி, பட் இந்த மாசி மாதம் நீங்க உங்களுக்கு ஏதாவது இன்விடேஷன் வந்தா அதை போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதம் ஒரு குழுக்களோட சேர்ந்து பயணிக்கணும். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸான வாழ்க்கை கிடைக்கும். எங்கேயாவது ஒரு சர்க்கிள்ல போறீங்க, மீட் பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்களை மீட் பண்ணும் போது உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். சில மனிதர்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரூவ் ஆவாங்க. இதெல்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் நாளா பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அப்ப இந்த மாதம் வந்து ஒரு தனிமைக்கு வந்து ஒரு லாக் போட்டு பூட்டிட்டு நீங்க வந்து எல்லாரோடும் கலந்து இருக்கணும், எல்லாரோடும் கலந்து இருக்கக்கூடிய நிகழ்வுல கலந்துக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய மென்மேலும் டெவலப் பண்ணி கொண்டு போகும். சோ இந்த மாதம் நீங்க அதை பண்ணும் போது இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களால வந்து கிடைக்கும். சோ உங்களுக்கு வந்து நடத்திக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சியை வந்து உங்களால பார்க்க முடியும். சோ இந்த மாதம் இதை நீங்க செய்யணும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ மிதுன ராசி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கடக ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ், நீங்க வந்து சில காலத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பீங்க. தப்பான முடிவு எடுத்ததுனால நிறைய வந்து நீங்க இன்னல்களுக்கு ஆளாயிருப்பீங்க, நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நெகட்டிவா. சோ அந்த முடிவு கூட நீங்க வந்து இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா தெரியாம, அதாவது லெஃப்ட் போலாமா ரைட் போலாமா தெரியாம, எந்த பக்கம் வந்து தப்பான பாதை இருக்கோ அந்த பக்கம் நம்ம டைவர்ட் ஆயிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டைவர்ட் ஆகி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சோ அது வந்து இன்டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிஷன் வந்து சரியா எடுக்காம போறது. அந்த மாதிரி எடுத்து நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி இருந்திருப்பீங்க, ஒரு இன்னல்களுக்குள்ள இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாசி மாதம் அந்த இன்னல்கள் பிரச்சனையில இருந்து வெளியேறக்கூடிய மாதமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. யூனிவர்ஸ் அதுல இருந்து வெளியேறதுக்கு ஒரு வழியை கொடுக்க போறாங்க. நிறைய பேருக்கு பண பிரச்சனையா இருக்கும், நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், இல்ல வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும், பெர்மனண்டான ஒரு ஹீல் கிடைக்கும், பெர்மனண்டா நீங்க அதுல இருந்து
ரெக்கவர் ஆகும். அதுல இருந்து நீங்க அந்த வழி பாதை மாறி போன அந்த வழியில இருந்து நீங்க சரியான வழிக்கு வர்றதுக்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு யூனிவர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து கொடுக்க போகுது. ஒரு புதிய நியூ பிகினிங்க கொடுக்க போகுது. மேபி யாரையாவது நீங்க வந்து மீட் பண்ணலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பர்சனை கூட நீங்க மீட் பண்ணி முழுமையா ரெக்கவர் ஆகிறதுக்கான விஷயங்களை கூட உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுனால அப்போ நீங்க ஒரு வெல்கம் மைண்ட் செட்டோட இருங்க. வரக்கூடிய நன்மைகளை வரவேற்கிற விதமா நான் எல்லாத்துக்கும் கெட்ட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டேன், நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த வெல்கமிங் மைண்ட் செட்டோட இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஹீலிங் ரெக்கவரி எல்லாமே இந்த மாசி மாதம் கிடைக்கும் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ கடகராசி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி இந்த மாசி மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மராசி இந்த மாசி மாதம் உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் வந்து காயப்பட்டிருக்கீங்களோ, மனதால உடைஞ்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து நிறைய பேர் அவமானப்படுத்திருப்பாங்க, நிறைய பேர் இந்த அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல 3 மாதங்களுக்கு முன்னாடியோ ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கும். அது மனசு உடைஞ்சிருப்பீங்க. இன்னும் அந்த காயங்கள் வந்து ரெக்கவர் ஆகாமலே இருக்கும். பட் இந்த மாசி மாதம் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ ஆனா அவங்களே உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கும். உங்களை மாதிரி அவங்க வரணும், இல்ல உங்க இடத்துக்கு அவங்க வரணும், ஏதோ ஒண்ணு இந்த மூக்கு மேல விரல் வச்சு பாப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அது யாரு உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுறது, இல்ல அவங்களே வந்து உங்களை பத்தி பெருமையா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்னு இருக்கு. அண்ட் மேற்கொண்டு இந்த அவமானங்கள் அந்த காயங்கள் இன்னும் உங்களை பாதிக்காம இருக்க நீங்க ஒரு விஷயத்த நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கல, அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, அவங்களுக்கு மட்டும் நல்லதா நடக்குது, இந்த ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ இது வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு ஜெலசி. எனக்கு நடக்கல அவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல போட்டு யோசிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கு இந்த மெசேஜ். சோ அப்ப அதை யோசிக்காம இருந்தீங்கன்னா உங்களை யார் அப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க நீங்க யோசிக்கிற மாதிரி உங்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சூழல் மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சிம்மராசி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க கூடிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. உங்களுடைய உண்மையான பலம் என்ன, உங்களுடைய தைரியம் என்ன, உங்களுடைய நம்பிக்கை என்ன, இது மூணுத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சோ இதை தெரிஞ்சுக்கும் போதும் நீங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் நான் கடந்த 8 மாதங்களா, கடந்த 50 நாட்களா, 5 மாதங்களா நான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கேன், மிகப்பெரிய ஒரு பலத்தோட ஸ்ட்ரென்த்தோட இருக்கேன், நான் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான மாதமா இருக்கும். வெற்றியை உங்களால வந்து பார்க்க முடியும். உங்ககிட்ட அந்த வெற்றி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்ல அப்படிலாம் நான் எதுவும் பண்ணிட்டு இல்ல, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாசி மாதம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஏற்படும், மிகப்பெரிய பலம் கிடைக்கும். இந்த தேவதைகளுடைய பலமா இருக்கட்டும், இல்ல இஷ்ட தெய்வத்தினுடைய பலம், குல தெய்வத்தினுடைய பலம், ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பலம் கிடைக்கும். அந்த பலம் என்னன்னா எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பு தான் அது அப்படின்றது கூட தெரிய வரும். ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த மாசி மாதம் வந்து ஏதாவது ஒரு தங்கம் வாங்குவீங்க. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியா சாதனையா பாப்பீங்க. ஏன்னா இதுவே நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா போகும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் யோசனை எல்லாம் வரும். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு தெம்பு பலம் கிடைக்க போகுது இந்த மாசி மாதம். அதை யூனிவர்ஸ் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியோட கூட கொடுக்கும் அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னிராசி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் நீண்ட நாட்களா இல்ல நீண்ட மாதங்களா மன ரீதியா ஒரு பிளாக் ஏற்பட்டிருக்கும். மனசு உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் சக்ரா பிளாக்கேஜ். இந்த ஹார்ட் சக்ரா வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா மனசு வந்து சந்தோஷமாவே இருக்காது. ஒரு ஜோக், ஒரு காமெடியே ஓடிக்கிட்டு இருக்குனாலும் நம்ம வந்து அதை உணர்ந்து சிரிக்க மாட்டோம். ஏதோ சிரிச்சு வைக்கலாம், சிரிச்சு வைப்போம், இந்த மாதிரி இருக்கும். சோ மனசு எதிலும் திருப்தி அடையாது, எதிலும் ஒரு நிறைவாகாது, ஏதோ வந்து ஒரு எம்டியா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து
வந்து ரொம்ப மாதங்களா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா, இதுல இருந்துலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்களோட ஹார்ட் சக்ரா பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆக போகுது. சோ அது வந்து ரிமூவ் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப ஹீலிங் கிடைச்ச மாதிரி உணர்வீங்க, எதையோ ரிலீஸ் பண்ண மாதிரி உணர்வீங்க, ரொம்ப ஒரு அமைதி, நிறைவு, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்குள்ள நல்ல உணர்வுகள் எல்லாமே ஏற்படும். சோ இது எல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த மாசி மாதம் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. உங்களுடைய ஹார்ட் சக்ரா பிளாக்கேஜ் வந்து கிளியர் ஆக போகுது. சில பேருக்கு இந்த ஹார்ட் சக்ரா இன்னும் ஆக்டிவேட் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆகும். சோ இது வந்து நீங்க ஹீல் ஆகுறது இல்லாம மத்தவங்க எல்லாரும் ஹீல் ஆக்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களோட பேசுறவங்க, பழகுறவங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட பழகினாலே ஏதோ ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. சோ இது ஒரு நிறைவு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய அந்த ஹார்ட் சக்ராவோட ரிஃப்ளெக்ஷன். இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல, மேரேஜ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா சோ அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடி வந்து பேசுறதுக்கும், எதை செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதை அவங்க செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோ முழுக்க முழுக்க இந்த மாசி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்தும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஏன்னா அதுவும் ஒரு காரணமா இருக்கும் உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து அந்த பிளாக்கேஜ் கிளியர் ஆகிறதுக்கு. இது எல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைய போகுது இந்த மாசி மாதம். அப்ப இந்த மாசி மாதம் நீங்க ரொம்ப கலகலம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா மன நிறைவோட ஏதோ ஒரு அமைதியான ஒரு சந்தோஷத்தோட இருப்பீங்க. அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். துலாம் ராசி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசி இந்த மாசி மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, துருத்துருன்னு இருந்தவங்க கூட சமீப காலமா முடங்கி இருந்திருப்பீங்க. நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க, நிறைய ஊர்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, எங்கேயாவது வெளியே போகணும் வரணும் இப்படியே இருந்திருப்பீங்க. ஆனா சமீப காலமா ஒரு குறிப்பிட்ட நாட்களா, மாதங்களா வந்து உங்களை நீங்களே ஏதோ ஒரு விஷயத்துல பூட்டி வச்சிட்டு இருப்பீங்க. சோம்பேறித்தனம் இருந்திருக்கும், ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, எங்கேயும் வெளியே போகாம இருந்திருப்பீங்க, எல்லாமே வந்து ஆப்போசிட்டா நடந்திருப்பீங்க இல்லையா. ஆனா இந்த மாசி மாதம் வந்து அகைன் உங்களுடைய அந்த தேர்ட் சக்ரா ஆக்டிவேஷன், அதாவது சோலார் பிளெக்சஸ் சக்ரா ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகும்னா, நம்மளே அறியாம நிறைய சுறுசுறுப்பா இருப்போம், நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம ஈடுபடுவோம், ஒரு இடத்துல நிக்க மாட்டோம், அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம் அந்த டைம்ல. சோ அப்படியான ஒரு விஷயம் இந்த மாசி மாதம் நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு. ஒரு கேட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அந்த கேட்டை விட்டு எப்படி வெளியேறலாம், வெளியே போய் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் பேக் டு நார்மல் லைஃப்க்கு மாறுற மாதிரி இருக்கும். சோ நான் இப்படிலாம் இல்லையே, நான் ஏன் இப்படி முடங்கிட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்ட உங்க எல்லாருக்கும் யூனிவர்ஸ் வந்து இந்த மாதம் உங்களுடைய அந்த முடக்கம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. சோ நீங்க வெளியேறுங்க. உங்க மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லா விதத்திலும் நீங்க வெளியேறி நீங்க நிறைய நல்ல விஷயங்களை வந்து பார்க்க ஆரம்பிங்க லைஃப்ல. சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இன்னும் அதை விட நிறைய எந்தோட, நிறைய பவரோட நீங்க வந்து உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ ஒரு சைன், சிக்னல் ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப நீங்க இந்த மாசி மாதம் அது உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க நிறைய பேரு இந்த மாதத்திலேயே நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு போவீங்க. அந்த முடக்கத்துல இருந்து வெளியேறுவீங்க. சோ அப்படி ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அப்போ என் வாழ்க்கை இப்படி முடங்கி போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாசி மாதம் ஒரு முடிவு வந்துரும். பழைய லைஃப்க்கு, நீங்க நார்மல் லைஃப்க்கு மாறுறதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி நன்றி பிரபஞ்சம் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனசை வந்து கண்ணா பின்னான்னு நீங்க அலைய விட வேண்டாம். கொஞ்சம் உங்க மனசை கண்ட்ரோல்ல வைங்க. கண்டிப்பா இந்த மாதம் நீங்க கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க கண்ட்ரோல்ல வைக்காம நீங்க கண்ணா பின்னான்னு எதையோ யோசிச்சு எல்லார்கிட்டையும் உங்களுடைய விஷயங்களை பர்சனலா ஷேர் பண்றது, இமோஷனா கனெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு இறுக்கமான நிலை வந்து ஏற்படும். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களும் உங்களோட அந்த ஒரு மனநிலை இருப்பாங்க, ஓப்பன் அப்பா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்காது. அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். சோ உங்களுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். உங்க மனசை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னும் இருக்கு. ஏன்னா சில சூழல்கள் வந்து அப்படி இருக்கும், உங்களுக்கு சாதகம் இல்லாத மாதிரியும் ஹாப்பினஸ் கொடுக்காத மாதிரியும் எல்லாமே கண்ட்ரோல் ஆன மாதிரி கூட இருக்கும். சோ அப்போ அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகி இருக்கக்கூடிய டைம்ல நீங்க உங்க மனசை விட்டுறக்கூடாது. உங்க மனசு நீங்க வந்து ஸ்டில் பாதுகாத்து வச்சுக்கணும். சோ ரொம்ப அதுல வந்து ப்ரெஷர் கொடுக்காம இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாசி
மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் இது எல்லாமே சரியாகும் அப்படின்றதுதான். இந்த மாதம் மட்டும் மனசை விட்டுறாம, மனசை அலப்பாய விடாம, உங்களுடைய பணிகள் என்னவோ அதை முழு மனதோட செய்யுங்க. இது மட்டும் செஞ்சா போதும். முக்கியமா ரிலேஷன்ஷிப் சார்ந்து, ஃபேமிலி சார்ந்து இந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம், எடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு பிரபஞ்சம் சொல்லும் மெசேஜா வருது. தனுசு ராசி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி, உங்களுக்கு இந்த மாசி மாதம் பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகரம் உங்களுக்கான கார்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாசி மாதம் நீங்க எதை பேசினாலும் யோசிச்சு பேசுங்க. இந்த யோசிக்கிறதுன்றது இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு விஷயத்த பேசுறோம், இது ஃபியூச்சர்ல எப்படி பிரதிபலிக்கும், ஃபியூச்சர்ல இது என்ன மாதிரியான ஒரு உருவெடுக்கும், இதெல்லாம் யோசிச்சு நீங்க பேசணும் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு சமீப காலமா என்னால சரியா பேச முடியல, என் மனசுல பட்டதை வெளியே சொல்ல முடியல, நான் ஒண்ணு சொல்ல போய் அது வேற மாதிரி பிரதிபலிக்குது, வேற மாதிரி தப்பா முடியுது, சொல்ல வந்ததை முழுசா என்னால கன்வே பண்ண முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ இதுக்கு இந்த மாசி மாதம் நீங்க த்ரோட் சக்கர சார்ந்த விஷயங்கள், அது ஹீலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும் போது உங்களோட பேச்சு திறன், பேச்சாற்றல் சரி வர்றதுக்கான ஒரு ஹீலிங்கோ இல்ல மெடிடேஷனோ இல்ல பூஜைகள் சார்ந்த விஷயங்களோ நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசி மாதத்திலேயே இந்த த்ரோட் சக்கரா பிளாக்கேஜ் எல்லாம் சரியாகும் அப்படின்றதும். இதுக்கு நிறைய பேர் இந்த மாசி மாதம் டெய்லி ஒரு 1 hour இல்ல 30 minutes ஆகுது ஒரு மௌன விரதம் மாதிரி இருங்க. சோ இத பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த தாட் சக்கரா பிளாக்கேஜ் சரியாகும். அண்ட் நீங்க பேசக்கூடிய வார்த்தையும் யோசிச்சு பேசுவீங்க, அது ஃபியூச்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காத மாதிரி ரொம்ப யோசிப்பீங்க. அண்ட் யாராவது உங்களோட ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் அதுவும் ஃபியூச்சருக்கு எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றதும் உங்களால உணர முடியும். சோ இது எல்லாமே ஒரு விஷயத்துல உங்களால கொண்டு வர முடியும் த்ரூ அவுட் தியானம். அப்ப டெய்லியும் நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்றது இங்க பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. டெய்லியும் தியானம் பண்றதுனால உங்களோட த்ரோட் சக்கரா பிளாக்கேஜும் கிளியர் ஆகும். அண்ட் ஃபியூச்சருக்கான சில விஷயங்கள், அந்த பெர்செப்டிவ் மைண்ட் செட் சொல்லுவாங்க, இப்ப பிரசன்ட்ல இருந்தே ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு உருவாகும். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்க போது வரக்கூடிய காலங்கள்ல. சோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி, உங்களுக்கு மாசி மாதம் வரக்கூடிய பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சோ கும்பராசி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த மாசி மாதம் அதுவும் குறிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை 3வது நபர்கள் கிட்ட யாருக்கிட்டையும் ஆலோசனை செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நிறைய பேரு உங்க மேல ஒரு ஜெல்லஸோட இருப்பாங்க. அண்ட் உங்களோட நெருக்கமானவங்க யாரு, உங்களுடைய ஃபேமிலி என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சமீப காலத்துல பழக்கமானவங்க யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் யாரெல்லாம் ரொம்ப உங்க மேல அக்கறை காட்டுறாங்களோ, ரொம்ப நெருங்கி பழகுறாங்களோ, இமோஷன்ஸோட கனெக்ட் ஆக ஆசைப்படுறாங்களோ, ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க மேல ஒரு கண்ணு வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்டா கிரியேட் ஆகுது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே உண்மையா அந்த அன்புக்காக வரமாட்டாங்க, உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காக வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய ஆதாயம் சார்ந்து ஒரு நபர் வராங்கன்னா, அப்போ இந்த மாதம் மட்டும் நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கணும், ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி யார்கிட்டயும் பேசிக்காம இருக்கிறதும் நல்லது. ரொம்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க உங்க பார்ட்னரோடனா, சோ மத்தவங்க கிட்ட அதை பத்தி பேசிக்காம இருக்கிறது நல்லது. அண்ட் மத்தவங்க எல்லாம் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, நல்ல எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, என்னோட வேலை நல்லா இருக்கு, வீட்டினுடைய அந்த நிதி நிலைமை நல்லா இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம். சோ எல்லாருமே நல்ல எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. இதுல நிறைய தேவைக்காக பழகுறவங்க நிறைய இருப்பாங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போகிறதுக்கும் வருவாங்க. அதனால இந்த மாதம் ரொம்ப அவாரா நீங்க இருக்கணும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜா இங்க கொடுக்குறாங்க. சோ கும்பராசி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிறைவா மீன ராசி, இந்த மாசி மாதத்திற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீனராசி, இந்த மாசி மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் நீங்க எதையாவது தொடங்கணும்னு இருந்தீங்கன்னா மாசி மாதத்துல தொடங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். இந்த மாசி மாதம் நீங்க செய்யக்கூடிய புதிய விஷயங்கள் ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்கும்.
ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ அப்ப போடக்கூடிய பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அந்த பிளெஸிங்ஸ் இந்த மாதம் நிச்சயமா கிடைக்கும். அண்ட் டெய்லியும் வந்து நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றதால சூரிய பகவானுடைய பிளெஸிங்கும் கிடைக்கும். இதனால வந்து உச்சி முதல் பாதம் வரை சொல்லுவாங்க, அந்த மாதிரி உச்சி முதல் பாதம் வரை உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸும் சரி அந்த ஸ்டெபிலிட்டியும் சரி நல்ல விதமா இருக்கும். இந்த மாதம் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ ஆரம்பம் எப்படி இருக்கோ பாசிட்டிவா ரொம்ப வைப்ரண்டா அந்த மாதிரி முடிவுகளும் நன்மையா இருக்கும். சோ அப்ப இந்த மாசி மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசி மாதம் அதற்கான ஒரு மாதமா மாத்திக்கோங்க. சோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப பெரிய அளவிலான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதற்கு முருகப்பெருமானுடைய பிளெஸிங்ஸும் இருக்கும். சோ அவருடைய வழிபாடு அண்ட் சூரிய பகவானுடைய வழிபாடு, இந்த 2 வழிபாடுகள் மூலியமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்க தாராளமா எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ மீன ராசி கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, மாசி மாதத்துக்கான தமிழ் மாதம் மாசி மாதத்திற்கான பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு பார்த்தோம். சோ நிறைய உங்களுக்கு வந்து இதுல நல்ல ஒரு வழிகாட்டுதல், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு ஒரு அலர்ட் அவேர்னஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். நீங்க நன்றி சொல்லும் விதமா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.